வணக்கம் மேசராசி நண்பர்களே. இந்த 2025வது வருடத்தில் மே மாதம் 11ஆம் தேதி குரு பெயர்ச்சி வரப்போகுது. அந்த குரு பெயர்ச்சினால் எதிர்காலத்தில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் அப்படிங்கிறவர் எப்பயுமே ஒரு சுபகிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுபகிரகம் அப்படின்னா அந்த கிரகம் ஒரு நல்ல நிலைமையில் நம்மளுடைய ராசியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது நமக்கு அந்த சுபமான பலன்கள் நடக்கும். நல்ல நல்ல பலன்கள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான பலன்கள் நடக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சியான பலன்கள் நடக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஒரு விசேஷமுமே இது வரைக்கும் நடக்கலைன்னு வச்சுக்குவோம், அந்த நல்ல நல்ல விசேஷங்கள் எல்லாம் நடக்க வைக்கும். அதன் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தில் இருக்கிறதுக்குடைய வாய்ப்புகளை அந்த குரு பகவானால் மட்டும்தான் தர முடியும். நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னா அதுக்கு குரு தான் காரணம். சந்தோஷம் நமக்கு எப்போ வரும்? எல்லாமே நமக்கு நிறைஞ்சிருக்க போது தான் வரும். வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், காசு பணமாக இருக்கட்டும், நம்ம நினச்ச காரியமாக இருக்கட்டும், அப்படி எல்லாமே இருக்கிற போது, எல்லாமே நடக்கிற போது தான் நம்மளால் மகிழ்ச்சியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி நம்ம இருக்கணும்னா குரு பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படி இருக்கிற போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சரி, இப்போ இவ்வளோ நாள் எடுத்துக்குவோம். போன வருஷம் 2024 மே மாதம்தான் குரு பயிற்சி வந்துச்சு. அந்த டைமை ஒட்டி தான் வந்துச்சு. அப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில் 2வது ராசியில் தான் இது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கார். 2வது ராசியில் குரு இருக்கிறது நல்லதான்னா குரு இருக்கிறது நல்லது தான். 2வது ராசியில் இருந்தால் நமக்கு நன்மைகளை கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அவர் நமக்கு நன்மைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ வரைக்கும் இல்லாமல் தான் இருக்குது. காரணம் என்ன? 2வது ராசியில் இருக்கிற போது எல்லாத்துக்குமே நல்ல பலனை கொடுக்குறவர் நம்ம ராசிக்கு மட்டும் ஏன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியும் அவர் தான். அதாவது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவரும் குரு பகவான் தான். அதே மாதிரி அதிகமான விரய பலனை கொடுக்குறவரும் அவர் தான். அதாவது நிறையா லாஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி லாஸை கொடுக்குறவரும் குரு பகவான் தான். அப்போ 12ஆம் அதிபதியாக அவர் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல இருக்கிற போது அவர்னால மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க முடியலை. அவர் தான் மகிழ்ச்சிக்குடைய கிரகம். ஆனால் உங்களுக்கு மகிழ்ச்சியவே அவர்னால் கொடுக்க முடியலை. மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு பதிலாக, அதாவது சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக எப்பயுமே ஒரு வேதனைகளையும் ஒரு சோதனைகளையும் ஒரு கவலைகளையும் கலக்கத்தையும் கொடுக்குற மாதிரியே அவர் ஏற்கனவே அமைஞ்சு இருந்தார். அதனால தான் உங்களால் மிகப்பெரிய லெவலில் எந்த ஒரு நல்ல காரியமுமே உங்களால் பண்ண முடியலை. அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியலை. தோல்வி அப்படிங்கிற பார்த்தீங்களா, அந்த தோல்வி அப்படிங்கிற விஷயந்தான் உங்களுக்கு அதிகமாக வந்துருச்சு. குரு பகவான் எப்பயுமே பொருளாதாரத்துக்குடைய கிரகம் அவர் தான். அப்போ குரு பகவான் நல்லா இருக்கிற போது தான் பொருளாதார சூழ்நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் 2வது ராசிங்கிறது உங்கள் ராசியை பொறுத்தளவுக்கு சரியான இடம் இல்லை. அப்போ அவர் பொருளாதாரத்துக்குடையவருங்க அப்படிங்கிறனால பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டார். அதாவது காசு பணத்தை கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலாக பண தட்டுப்பாடுன்னு சொல்கிறோம்ல, அந்த விஷயத்தை உங்களுக்கு ஏற்கனவே அவர் உருவாக்கி இருந்திருப்பார். வருமானமே வந்திருந்திருக்காது. எந்த வகையிலையும் வருமானம் வந்திருந்திருக்காது. வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்காது. அப்படியே ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சில விஷயத்தில் தப்பி தவறி வருமானம் வந்திருந்தா, காசு பணம் கிடச்சிருந்தா, அது வந்த நிமிஷமே எங்கே பறந்து போச்சுன்னே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள
வந்த பணம் கையில் இருக்காது, ₹100 கூட இருக்காது, எல்லாத்தையுமே பிடுங்கிடும். அந்த வேலை தான் இது வரைக்கும் குரு பகவான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஏதோ ஒரு வகையில் நம்மளை கடன்காரனாக்கணுங்கிறது தான் அந்த குருவோட நோக்கம். அப்போ யாருக்கிட்டையெல்லாம் நம்மளை காசு கேட்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட பூரா காசு கொடுங்கன்னு கேட்க வைக்கும். எனக்கு இந்த செலவு இருக்குது, அந்த செலவு இருக்குது, எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அதுதான் வந்து ஏற்படுத்தி விட்டுருச்சு. எப்பயுமே கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீராப்பாக இருக்கக்கூடிய நம்மளை அந்த வீராப்பவே குறைச்சிருது. மழுங்கி போய் நம்ம போய் ஒருத்தர்கிட்ட நிற்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் அந்த குரு பகவான் வந்து செஞ்சிட்டாருங்க. ஆக பணம் அப்படிங்கிறது, பொருளாதாரம் அப்படிங்கிறது சுத்தமாக போச்சு, ஒன்றுமே பண்ண முடியலை. அதுக்கு பதிலாக கடன்காரனானது தான் மிச்சம். கடனை கட்ட முடியாது ஒரு சிலருக்கெல்லாம். ஏதோ ஒரு விஷயத்தில் வட்டியும் கட்ட முடியாது, அது பேங்க் கடனாக இருந்தாலும் கட்ட முடியாது, வேறு கடனாக இருந்தாலும் கட்ட முடியாது. ஆக கடனையும் கட்ட முடியல, கடன்காரனானது மட்டும்தான் மிச்சம். பொருளாதாரம் வராது அப்படின்னாலே உங்களுக்கு வேலை சரியாக இருக்காதுல்ல, அதே மாதிரி தொழிலும் சரியாக இருக்காதுல்ல. அடிக்கடி வேலை மாறிக்கிட்டே இருப்போம், நிலையில்லாத வேலை. வேலை போச்சுன்னா மறுபடியும் வேலை கிடைக்கிறது இல்லை, தொழிலும் சரியாக நடக்கிறது இல்லை, தொழிலையும் ஏகப்பட்ட நஷ்டம். அப்போ தொழில் நடந்தால் வேலை இருந்தால் தானே காசு இருக்கும். அப்போ இது ரெண்டும் சரியில்லைங்கிற போதே காசு கரெக்டாக நம்மகிட்ட இருக்காதில்ல. அப்போ கடன்காரனாக வந்து நம்மளை வந்து உருவாக்க தானே செய்யும். அப்படி தான் வந்து இது வரைக்கும் உங்களை அந்த குரு பகவான் வந்து உருவாக்கிட்டார். நகை நட்டுக்கள் எல்லாம் இழக்கிற மாதிரி செஞ்சுருந்துருப்பார். ஒரு சிலருக்கெல்லாம் குண்டுமணி தங்கம் கூட கையில் நிற்காது, இருக்காது. அந்த அளவுக்கு அந்த தங்கத்தினால் இருக்கிற தோஷமெல்லாம் அதிகமாயிடும். அதே மாதிரி தேவையில்லாத செலவு, விரைய செலவுகள் நிறையா வந்துடும். மருத்துவ செலவுகள் வந்துடும், அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் செலவுகள் வந்துடும். அதனால் அந்த செலவுகளை செய்கிறதுக்கு கூட நமக்கு சக்தி பத்தாது. அப்போ ஒவ்வொரு செலவுக்கும் ஒவ்வொரு வித கடனை வந்து நம்ம வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் அது கொண்டு வந்துருந்துச்சு. அதே மாதிரி குழந்தைனால விரையும், பெற்ற பிள்ளைகள்னால ஏதோ ஒரு வகையில் செலவு, அந்த மாதிரி வந்துடும். கோவில்னால செலவுன்னு வந்துடும். ஒரு சிலருக்கெல்லாம் கோர்ட்டுனால செலவுன்னு சொல்கிறோம்ல, அந்த லெவலுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டுட்டு போயிடுது. கோர்ட்டு வரைக்கெல்லாம் இழுத்துட்டு போயிடும். கேஸு, வம்பு, வழக்கு அப்படியெல்லாம் கொண்டு போயிடும். அதுலெல்லாம் நல்ல பலன்கள் நமக்கு கிடைச்சிருக்குமான்னா கிடைச்சிருக்காது. சரி, ஏற்கனவே உள்ள குருபெயர்ச்சி தான் நமக்கு அப்படி பண்ணிருச்சு. இனி வரக்கூடிய குருபெயர்ச்சியாவதும் நல்லது பண்ணுமா அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான குரு எப்பயுமே 3வது ராசியில் இருக்கிற போது கண்டிப்பாகவே நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு மறைவிடத்துக்குடைய கிரகம் இன்னொரு மறைவிடத்தில் இருக்கிற போது தான் மிகப்பெரிய நன்மைகளை வந்து அதனால் செய்ய முடியுது. தேவையில்லாத விரயங்களை வந்து கொடுக்கறது வந்து கிடையாது. அப்போ இந்த 2025 மே மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் இருந்த அந்த குரு பகவான், அதாவது ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்து போகிறார். இது வந்து அற்புதமான காலமானா கண்டிப்பாக அற்புதமான காலம்தான். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, எதை சாதிக்கணும்னு நினச்சிங்களோ, எந்த விஷயத்தில் நம்ம நல்லா வரணும்னு நினச்சிங்களோ, எந்த விஷயத்தை நாம் அடையணும்னு நினச்சிங்களோ, அதையெல்லாம் நடத்தி வைக்கிறது தான் இப்போ வரக்கூடிய குருவினுடைய வேலையே. முதல்ல அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள்லேருந்து விடுதலை தரும். பொருளாதார சிக்கலை வந்து தீர்த்து வைக்கும். அப்போ என்ன செய்யணும்? அது பணத்தை வந்து நமக்கு கொடுக்கணும். அப்போ பணத்தை கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பணத்தை கொடுக்கும், அதில் ஒரு மாற்றம் இல்லை. எப்படி கொடுக்கும்? வேலை இருந்தால் தானே கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் வந்து நல்லா கொடுக்கும். அதன் மூலமாக பணம் வரும். அதுக்கப்புறம் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் புதுசாக தொடங்குற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கும். ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழில் ஓடலைன்னா தொழிலை வந்து நல்லா ஓட வைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை வந்து அது ஏற்படுத்தி கொடுக்கும்.
அப்போ வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்லா இருந்தாலே கண்டிப்பாக நாம் நல்லா இருப்போம். அப்போ பொருளாதாரமும் ஆட்டோமேட்டிக்காகவே வர ஆரம்பிக்கும்ல, வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வருமானம் வர ஆரம்பிக்கிற போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றொன்னா தீருமா? ஒன்றொன்னா கண்டிப்பாக தீரும். சரி, வேலை தொழில் மூலமாக மட்டும்தான் பணம் வருமா, வேறு எதுலேயும் வராதா அப்படின்னா வருங்க. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருந்துருக்கீங்க, அந்த பணம் வந்து இது வரைக்கும் வரலை அப்படின்னா இனிமேல் போய் குருபெயர்ச்சிக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா அந்த பணத்தை வந்து உங்களுக்கு வர வச்சு கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் கடன் கொடுத்துருந்துருப்பீங்க, ஒரு சிலரெல்லாம் தூக்கிட்டு ஓடி கூட போயிருந்திருப்பாங்க, அதில் இல்லதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க, அந்த பணங்கள் கூட உங்களுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் அரசாங்கத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலையோ கூட ஏதாவது ஒரு பணவரவை வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்திருக்கலாம், அது கிடைக்காம கை நழுவி போயிருந்துருக்கலாம். அந்த மாதிரியான பணங்கள் கூட உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பத்தை அந்த குரு பகவான் வந்து உருவாக்கி கொடுத்துருவாருங்க. எப்படியோ நமக்கு காசு வந்தால் சரிதான், நமக்கு கஷ்டம் தீர்ந்தால் சரிதான். அந்த கஷ்டத்தை கண்டிப்பாக 100% நீக்கிறதுக்கான வேலையை தான் அந்த குரு பகவான் வந்து பார்ப்பாருங்க. அப்போ காசு கிடைக்கிற போது நமக்கு கடன் அடையும்ல, கண்டிப்பாக அடையும். எப்படா கடன் அடையுங்கிறது தான் நிறைய பேர்த்தினுடைய கேள்வியாகவே இருக்கும். இப்போ அடைஞ்சிருமா, நாளைக்கு அடைஞ்சிருமா, நாளை மறுநாள் அடைஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடன்காரவங்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் படுற வேதனை இருக்குது பாருங்கள், அதை காட்டிலுமெல்லாம் ஒரு வேதனை எதுவுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கடன்காரவங்களுடைய ஃபோனு, எப்போ பதில் சொல்லுவோமோ, என்ன பதில் சொல்லுவோமோங்கிற வேதனை. இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இது வரைக்கும் போச்சு. ஆனால் இனிமேல் வருமானம் வரும் அப்படிங்கிறனால அந்த கடன்கள் எல்லாம் படிப்படியாக அடைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதோட கடனால் அந்த ஏற்பட்ட கவலை அதெல்லாம் வந்து படிப்படியாக விலகிக்கிட்டே வரும். அடுத்து நகை நட்டுகள் எல்லாம் நிறைய பேர் இழந்திருந்திருப்பீங்க, அடகு வச்சுருந்துருப்பீங்க, திருப்ப முடியாமல் போயிருந்திருக்கோம். இப்போ திருப்புறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அல்லது நகைகளை ஏற்கனவே டோட்டலாகவே இழந்திருந்தால் மறுபடியும் நகை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும், நகை வாங்கிறதுக்குடைய சந்தர்ப்பமும் வரும். எங்கள் சார் இது நகை வாங்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் வந்தால் கூட அது விற்கிற விலைக்கு வாங்குற மாதிரியா இருக்குது அப்படின்னு கூட ஒரு சிலர் நீங்கள் நினைப்பீங்க, கேட்பீங்க. ஆனால் காசு இருந்தால் நம்ம வாங்க தானே செய்வோம். அது என்ன ரேட்டு விற்றாலும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மகிட்ட பணம் இருக்குங்கிற போது கண்டிப்பாக வாங்க தான் செய்வோம். அப்போது இந்த குருபெயர்ச்சிக்கு அப்புறம் உங்ககிட்ட பணம் இருக்கும், அப்போ நீங்கள் வாங்குவீங்க. குழந்தை நாள் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கிடும், விலகிடும். பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க வழியில் நிறைய விரைய செலவுகள் வந்து உங்களுக்கு கடந்த காலத்தில் வந்து வந்திருந்திருக்கும். அந்த விரைய செலவுகள் எல்லாமே இப்போ படிப்படியாக வந்து உங்களுக்கு விலகிக்கிட்டே வந்துடும். அதே மாதிரி கோர்ட்டு நாளுங்கிற விரயம் கூட விலகிடும், கோவில் நாள் இருக்கிற விரயங்கள் வந்து விலகிடும். ஆக அந்த தேவையற்ற செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து விலகிடும். நிறைய பேர் சொத்து சுகத்தெல்லாம் இழந்துட்டீங்க இல்லையா? நிறைய பேர் வீடை கூட விற்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு. கையகளை இடம் வச்சுருப்போம், அதை கூட எல்லாம் கடந்த காலத்தில் வந்து நம்ம விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் இந்த குருபெயர்ச்சிக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று வாங்குகிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். அது ஒன்று வீடு வாங்கலாம் அல்லது கட்டலாம், அல்லது ஏதாவது ஒரு சொத்து பத்துக்கள் வாங்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போது. அதே மாதிரி நீங்கள் இழந்த நிறையா விஷயத்தை மறுபடியும் பெறதுக்குடைய சந்தர்ப்பம் இந்த குருபெயர்ச்சியிலிருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த குருபெயர்ச்சிங்கிறது மிகவும் யோககரமான குருபெயர்ச்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதோட அது பார்க்குற இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்க்குற இடங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுடைய 9வது இடத்த வந்து அது பார்க்கும். அப்படின்னா தந்தை வழியில் இருந்த சிரமம், சிக்கல், பகை எல்லாமே விலகிடும். அதே மாதிரி அப்பாவோட பகை இருந்தாலும் அல்லது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தாலும் அதெல்லாம் வந்து சரியாயிடும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் வெற்றி பெறும். வெளிநாட்டுக்கு படிக்க போகணுன்னாலும் போகலாம், வேலை பார்க்க போகணுன்னாலும் போகலாம், பிஆர் வேணும்னாலும் கிடைக்கும், விசா வேணும்னாலும் கிடைக்கும், அங்கே வேலை வேணும்னாலும் எது வேணும்னாலும் கிடைக்கும். ஆக வெளிநாடு சார்ந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது உங்களுக்கு. அதோட உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியை வேற அவர் பார்க்க போகிறார். அப்போது திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல பலனை வந்து கொடுப்பார். அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன்களை வந்து கொண்டு வந்து சேர்ப்பார். திருமணம் முடிகிறதுக்குடைய வாய்ப்புகளை வந்து உருவாக்கி வச்சிருவார்.
அப்போ இனிமேல் திருமணத்தினால தடை தாமதங்கள் அப்படிங்கிறது அதிகம் இருக்காது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவினைகள் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து சரியாயிரும். ஆக அந்த திருமணஸ்தானம் அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்களை தரக்கூடிய ஒரு இடமா இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக வந்து மாறிடுங்க. வணக்கம் நண்பர்களே. 2019 வருடத்திலிருந்து அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து தொடங்கி ஜோதிடத்துக்கான அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே இதுவரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற சேனலில் இனிமேல் வந்து பதிவுகள் போடுறது வந்து கொஞ்சம் குறையும். காரணம் என்னென்னா, அந்த சேனலை தொடர்ந்து நடத்துறதுல வந்து ஒரு சில சிரமங்கள் இருக்குது. அதனால் அந்த சேனலை வந்து கைவிட்டுட்டு வேறு புதிய ஒரு சேனலான அஸ்ட்ரோவேல்டு 2 அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தொடங்கியிருக்கேன். அந்த சேனலில் தான் இனிமேல் வந்து ரொம்ப கண்டென்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போயே நிறைய வேலையை விட்டுட்டு தான் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு நான் வீடியோ பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஜோதிட சம்மந்தமாக. இதே இதை அந்த அஸ்ட்ரோவேல்டு சேனலில் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த சேனலை தொடங்கியிருக்கேன். அதனால் இனிமேல் பதிவுகள் அனைத்துமே அந்த சேனலில் தான் அதிகமாக வரும். அதனால் அஸ்ட்ரோவேல்டு 2 அப்படிங்கிற சேனலை தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள். அப்படி சொல்கிற போது அந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற போது அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். மாத பலன்களாக இருக்கட்டும், அதோட டெய்லி வீடியோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எதிர்கால ஒரு பிளானாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி டெய்லி போடக்கூடிய வீடியோஸுமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அந்த வீடியோஸை பார்க்குற போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு மனசில் வந்து நிம்மதி பிறக்கும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் கூட பிறக்கும். அதே போல் சரியில்லாத விஷயங்களை நம்ம சரியாக கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் அந்த வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக வந்து கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். அதனால் மறக்காமல் அஸ்ட்ரோவேல்டு 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியை வேறு பார்க்கும். 11வது ராசியை பார்க்குற போது தொட்ட காரியமெல்லாம் ஜெயிக்கணுங்கிறது விதி, தொட்டதெல்லாம் பொன்னாகணுங்கிறது தான் விதி. அதனால் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு அப்படியெல்லாம் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். அப்படி ஆகிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஆக மேசராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுற போது மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராவது உறவினர்களாக இருந்தாலும் இந்த வீடியோ பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.